கர்மா என்பது அனுபவிச்சு தீர வேண்டும். இதில் இந்த விதி யாராலும் மாற்ற முடியாது. இந்த விதியை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இறைவனால் படைத்த இறைவனால் கூட முடியாது. நாம் செய்கின்ற நடைமுறையில் நாம் என்ன செய்கிறோமோ அதையே இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். பொதுவா நாம் நல்லதை நினைத்தால் நமக்கு நல்லதையே நடக்கும். நாம் கெடுதலாக நினைத்தால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நமக்கு கெடுதலாக தான் கிடைக்கும். அதாவது பிரபஞ்சம் என்பது கண்ணாடி போன்றது. நம் கண்ணாடி முன்பே நாம் போய் நின்றால் நமக்கு நம்மளுடைய பிம்பம் நமக்கு அப்படியே தெரியும். அதே போலதான் இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் நாம் என்ன கொடுக்க நினைக்கிறோமோ அதுவே நமக்கு திருப்பி கொடுக்கும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆகையால் நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். இதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு திருமணத்தில் ஒரு ஆண் பெண் இணைவில் நிறைய விதமான பிரச்சனைகளும் பிரிவினைகளும் இருக்கத்தான் செய்யும். இதற்கு விட்டு கொடுத்து அனுசரித்து இதுதான் தன்னுடைய கொடுப்பனை, இதுதான் தன்னுடைய வாழ்க்கை என்று யார் ஒருத்தர் உணர பழகி அதற்கு தகுந்தாற்போல் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் கொடுக்காது. முதலில் தன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொண்டால் அந்த இடத்துல பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்று நிறைய பேர் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் வாழக்கூடிய தன்மைக்கு காரணம் ஆசைகளும் அபிலாசைகளும் தான் காரணம். அப்ப இந்த நம்மளுடைய தேவைக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்க்கையை யார் ஒருத்தர் வழி நடத்துகிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆசை என்பது இருக்கலாம், அதீத ஆசை என்பது இருக்கக்கூடாது.